இறங்கு, டீ சாப்பிடலாம். என்ன சக்தி, இன்னமுமா அதை நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் எங்க அப்பா ஆம்பளையான்னு கேட்டாரு, வாஷ் அவுட்டான்னு சொன்னாரு. இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறேன்னா என்ன? உனக்கு உங்க அப்பா பழகின பழக்கம் வேற, எனக்கு எங்க அப்பா பழகின பழக்கம் வேற. எங்க அப்பா என்னை ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு. கோவப்பட்டாருன்னா என்னோட நல்லதுக்காண்டி தான் இருக்கும். எங்க அப்பா பேசின விதம் எனக்கு குழப்பமாவே இருக்கு. இதுவும் உன் நல்லதுக்குன்னு பண்றாரோ என்னமோ. யோசிச்சு பாரு, உங்க அப்பா வேண்டான்னு சொன்னான்னா ஏதாவது காரணம் இருக்கும். நீ செல்வி விஷயத்துல தலையிடுறதுனால தேவையில்லாத கவலைங்கிறதுக்காண்டி உன்னை அவாய்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? செல்வி உன்னை விளையாட்டா வர வைக்கிற விஷயமா கூட இருக்கலாம்ல. எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. பாரு சக்தி, என்ன நடந்தாலும் நம்ம பெத்தவங்க நம்ம நல்லதுக்காண்டி தான் யோசிப்பாங்க. பாரு, இப்ப எங்க அம்மா அப்பாவை எடுத்துக்கோவே, உன்னையும் திட்டி இருந்தாலும் வேண்டான்னு ஒதுக்கிற போறாங்களா என்ன? சின்ன கோவம் தண்ணீர முடியும் தள்ளி இருப்பாங்க. நம்மள பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது கூட தெரியாதா சக்தி? நினைச்சுக்கிட்டு இருக்காத, போய் நான் டீ வாங்கிட்டு வரேன். டீ போடுங்கண்ணே. டீக்கு செல்வி நினப்பாவே இருக்கு. டீ அந்த இடத்த விட்டு போறாங்க, வேலுக்கிட்ட சொல்லாம. டீய வச்சுக்கிட்டு சக்திய தேடுறாரு. நரசு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏகாம்பரம் சொல்றாரு, ஐயாவே டென்ஷன்ல இருக்காங்க, போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. திருப்பதி சொல்றாரு, மாவட்டம் சொல்லு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படி ஒரு விஷயம் உங்களை தேடி வருது. இப்படி சொன்னா எனக்கு எப்படி புரியும்? அகண்டன். ஏகாம்பரம் சொல்றாரு, அகண்டன் சாமிகளா? பேரை கேட்டவுடனே ஐயாவே எந்திரிச்சு நின்ட்டாரு. பாருங்களேன், பெரிய சாமியார் இல்ல, பெரிய தீர்க்கதரிசிங்க. சொல்றாரு, அப்படிப்பட்ட அகண்டன் சுவாமிகள் ஐயாவை பாக்குறதுக்காண்டி ஹரித்வார்ல இருந்து இங்க வந்திருக்காருல. தங்கணும் ஐயா கிட்ட ஏதோ பேசணும்னு தகவல் சொல்லி அனுப்பியிருக்காரு. மாவட்டம் பார்க்க நினைச்ச அப்பாயின்மெண்ட் போட்டாலே பல மாசம் ஆகுமே. தலைவர் முதற்கொண்டு அவர் தரிசனத்துக்கு தவம் கிடப்பாங்களே. கடக்கண்ணுக்கு உலகமே அசையும்னு பெருமையா பேசுவாங்களே. திருப்பதியோட அம்மா கேக்குறாங்க, அவராடா இங்க வர்றாரு? அப்புறம் சொல்றாரு, நெல்லுக்கு பாயிரப்ப கொஞ்சம் புல்லுக்கும் பாயும்னு சொல்லுவாங்க. சாமி காலையில வர்றாரா? ஆமாங்க ஐயா. எல்லாம் பண்ணணுமே. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, மேல இருக்க பெட்ரூம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எப்படி வசதியோ அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிடலாம்ப்பா. மனசறிஞ்சு ஒரு விஷயத்த சொன்னா நம்ம தலையெழுத்தே மாத்திரும்டா. இந்த மாதிரி எல்லாம் மாத்தி வைடா. சக்தி அம்மாமா அவருக்கு கடவுளை வணங்குற சாமி கிடையாது, அவரே சாமி தான். சொல்றத மறுக்க அரசியல்லையும் சரி எதுலயும் சரி யாருக்கும் தைரியம் கிடையாது. காலையில சாமி வர்றப்ப வந்துரு, ஏற்பாட்ட கூட இருந்து கவனிச்சுக்க. இதுக்கு தேடி வர்றாரு. எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. சொல்லியா? தூரி பால் கொண்டு வந்திருக்காங்க செல்விக்கு. பாக்குறாங்க அத படிக்கிறாங்க. ஏனாதனை கூப்பிடுறாங்க, என்ன பார்க்க சொல்றாங்க. அந்த லெட்டரை வீட்டுல உள்ள எல்லாரும் பாக்குறாங்க. ஏனாதன் சட்டை போட்டுக்கிட்டு வெளியே போறாரு டிவியை தேடுறதுக்கு. வீட்டுல எல்லாரும் அழுகுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு ஒளிஞ்சிருக்காங்க. சக்திய தேடி மெய்யநாதன் வீட்டுக்கு வர்றாங்க. சக்தி எங்க சொல்றாரு. சக்தி இங்க இல்ல, அப்பவே அனுப்பிட்டாங்களே அப்பா. அப்புறம் மாதிரி அனுப்பிட்டு தயவு செய்து என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க சக்திய. இல்ல நம்புங்க, சக்தி வரல. நீ சொல்றாங்க, நீ தானேப்பா கூட்டிட்டு போன, உனக்கு தெரியாம எப்படி வருவா? மாமா ஏதோ பேசிட்டாங்கன்னு கவலையா இருந்தா நான் டீ கடையில பேசி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணேன். இன்னும் பார்த்தா ஆளை காணோம். புது பிரச்சனையா இருக்குன்னு பாட்டி சொல்றாங்க. இங்கதான் வந்திருக்கணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவங்க அப்பா பேசினது அவளால ஏத்துக்க முடியல. சக்தி இல்லையா? மெய்யநாதன் சொல்றாரு, அப்பவே சக்திய போ சொல்லிட்டேன். பிரச்சனை இல்ல, நீ வேறையாப்பா. அப்பா வந்து சங்கடப்படுத்துற. இங்க வரல, கிளம்புங்க. அப்பனா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க மாமா. செல்வி எங்க? இல்ல உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, கிளம்புங்க. வண்டி ஏறா. நில்லுங்க மாமா, ஏதோ அவசரத்துல போறீங்களே. எதையும் சரி செய்ய முடியும். என்னைய பத்தி தெரியும்ல மாமா, வேலனால முடியாத விஷயமே இல்ல, சொல்லுங்க மாமா. சேரன் சொல்றாரு, வேலன் உங்க ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, தயவு செய்து கிளம்புங்க. உங்களுக்கு தெரியும் எனக்கும் சக்திக்குள்ள அன்பு, உங்களுக்கு தெரியும் அத்தை எங்க போயிருக்கான்னு. அத்தநாதன் சொல்றாரு வேலன் கிட்ட, செல்விய காணும்னு அக்கம் பக்கத்துல தெரிஞ்சிட போகுது, கத்தாத வேளா. நாளை பார்க்கலாம். இன்று ஈரானின் நாணயம் தினார், நாளை பார்க்கலாம்.